السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا قال نبينا صلى الله عليه وسلم لقد سألت عن عليم صدق الله العليم صدق رسول النبي الكريم. கருவில் இருக்கும் கரு குழந்தைக்கும் கருப்பாறையில் இருக்கும் கரு தேலுக்கும் உணவளிக்கின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் இருக்க எல்லா புகழும். வல்லவனின் துணையும் பொருளும் சாந்தியும் அகிலத்தின் அருக்குடைய அண்ணல் பெருமான அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்தின் விடுவெள்ளி ஈருலக தலைவர் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அடிச்சோடி பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் இங்க வருகை தந்திருக்கிற வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய என்றென்றும் குறையாத அவருடைய அன்றென்றுமாக அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நடந்திருக்கக்கூடிய இதற்கு பின்னால் நடக்க இருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ்களிலுமே மனிதனுக்கு என்னென்ன நிலைகளிலுமே அவனுக்கு என்னென்ன வேண்டும் வேண்டாம் என்பது ஒவ்வொரு வகுத்து தந்திருக்கின்றான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வரிசையில இன்று நடக்கப்பட்ட ஹதீஸ் பதஇல் ஹல்க், படைப்பினங்கள். அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா படைத்தவனும் படைப்பினங்களும் என்ற தலைப்பில் பேசலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னென்ன படைத்திருக்கிறார் என்று அக்கு வர சொல்லிட்டாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல், ஈ, ஒட்டகம் என்று பிரித்து அழகாக சொல்லிவிட்டார்கள். இவைகள் எல்லாம் பேசணும் என்று சொன்னால் நமக்கு நேரங்கள் போதாது. ஆனால் இன்று முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கின்றோமே என்ன தெரியுமா? மனிதன் எதற்கு படைக்கப்பட்டான், அவனுடைய நோக்கங்கள் என்ன, அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவன் என்ன செய்து கொண்டு இருக்கின்றான் என்ற விஷயங்களை நான் பார்ப்பதற்கு மிகவும் தகுதி உள்ளவராக இருக்கின்றோம், கடமைப்பட்டு இருக்கின்றோம். பொதுவாக அல்லாஹ் ஜல்ல வ அலா நமக்கு 3 விதமான வாழ்க்கையை நமக்கு படைத்துள்ளான். என்ன தெரியுமா? சிறு காலங்கள் இருக்கக்கூடிய உலக வாழ்க்கை, பல காலங்கள் இருக்கக்கூடிய கபூர் வாழ்க்கை, காலங்கள் அல்லாத, வருடங்கள் அல்லாத, மாதங்கள் அல்லாத, வாரங்கள் அல்லாத, நொடிகள் இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், மறுமையுடைய வாழ்க்கை. ஆக இந்த மாதிரி 3 வாழ்க்கையை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றான். அந்த 3 வாழ்க்கைக்கும் என்னென்ன தேவை, என்னென்ன இருக்க வேண்டும் என்ற இந்த உலகத்திலே நமக்கு தந்து பிரித்து விட்டான். படைத்தவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லிவிட்டான். படைத்தவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டான். அவனுக்கு என்னென்ன மாறு செய்யக்கூடாது என்பதையும் சொல்லிவிட்டான். நமக்கு எல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கலாம். எதனால்? படைத்தவனுக்கு என்னென்ன படைப்பினை செய்ய வேண்டும், அவனுக்கு என்னென்ன வழிபடை செய்ய வேண்டும் அவன் சொல்லிவிட்டான். உன்னை படைத்தது என்னை வணங்குவதற்காக, என்னை புகழ்வதற்காக, எனக்கு கட்டாய கடமைகளை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகவே உன் மனித இனத்தை நான் படித்தேன் என்று சொல்கின்றான். ஆக படைத்தவனுக்கு படைப்பினங்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோமா என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். மனிதனுடைய ஒரு நிலை என்ன தெரியுமா? பொதுவாக இருக்கிற அமலை இருக்கிற மாதிரி செய்ய மாட்டான். இதுல ஏதாச்சும் ஒரு பிழைகள் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஏதாச்சும் பிசுறுகள் தட்ட முடியுமா, நம்ம இதை விட்டு விலகி விடலாம், காரணங்கள் சொல்லி விலகி விடலாம் என்ற காரணத்தை தேடக்கூடியவனாக மனிதர்கள் இருந்தால். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. இருக்க வேண்டிய கடமையை இருக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக செய்துவிட்டு இன்னும் மேலாக கூடுதலாக ஏதாச்சும் அமல்கள் கிடைக்குமா, ஏதாச்சும் செய்ய முடியும் என்று தேடக்கூடியவராக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதே போல்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ரசூல் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அக்பரினி, எனக்கு அறிவித்து தாருங்கள், பி அமலின், ஒரு அமலை, ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதுகுலினி ஜன்னவ இபஇதுனி மினன் நார், அந்த விஷயத்தை நான் செய்வதனால், அந்த அமலை நான் செய்வதனால் நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், நரகத்தை விட்டு தூரமாக வேண்டும் என்பது முஆத் இப்னு ஜபல் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் சஅல்தான் அலீம், நீ மிகப்பெரிய கேள்வி கேட்டு விட்டாய், நீ பெரிய கேள்வி கேட்டுட்டப்பா. அதுக்கு மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த விஷயத்தை யாருக்கு இலகுவாக்கி வைக்கிறானோ அவனுக்கு இலகுவானது, அவனுக்கு லேசானது. மீண்டும் உனக்கு அனைத்து விதமான நன்மையான விஷயத்தை சொல்லட்டுமா முஆதே என்று கேட்கிறார்கள். கூறுங்கள் யா ரசூலுல்லாஹ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, நீ தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்தை கொடுத்து விடு, ஹஜ்ஜி செய்து விடு, ரமலான் மாதம் நோன்பு வைத்து விடு என்ற நன்மைகளை இருக்கிற கடமையை தான் சொல்றாங்க. எப்படி மனிதனுக்கு என்னென்ன கடமையோ அந்த கடமையை செய்துவிடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யாருக்கு சொல்றாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் உனக்கு மேலான அமலை சொல்லட்டுமா முஆதே என்று கேட்க, கூறுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. உலகத்தில் தலையாக இருக்கக்கூடிய விஷயம் இஸ்லாமாக இருக்கிறது. அதற்கு தூணாக இருப்பது தொழுகையாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் சொன்ன பிறகு இவைகளை உள்ளடக்கிய விஷயம் உனக்கு சொல்லட்டுமா? இவைகள் உள்ளடக்கிய விஷயம் உனக்கு நான் சொல்லட்டுமா? கூறுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து, தன்னுடைய நாக்கை பிடித்து, இதை நீ பற்றி பாதுகாத்துக்கொள், இதை நீ பேணிக்கொள். ஏனென்றால் மனிதர்கள் நரகத்தில் முக குப்புற கடப்பதற்கு ஒரே காரணம் அவனுடைய நாவ் விளைச்சல் காரணத்தினால் மட்டுமே. ஏன்னா இருக்கிற செயல்களிலே மோசமான செயல் மனிதர்கள் மட்டுமே செய்வார்கள், விலங்குகள் செய்வது கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க பதிவு செய்கிறேன். உலகத்துல எந்த வஸ்துவாக இருக்கட்டும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கருவியான சவுண்ட் இருக்கும், ஒரு சத்தம் இருக்கும். இரும்புக்கு இதான் சவுண்டு, கதவுக்கு இதான் சவுண்டு, இந்த மாதிரி மரக்கட்டைக்கு இதான் சவுண்ட் என்ற ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கும். ஆனால் நமக்கு விளக்க உரையார்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹு அக்பர் என்ற சொல்லிலே ஏங்கி கொண்டு இருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்ற சொல்லிலே ஏங்கி கொண்டு இருக்கிறது. எப்போ அல்லாஹு அக்பர் நின்று விடுமோ நாள் முடிஞ்சு, உலகம் முடிஞ்சு. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலுக்கு கூடுதலாக நன்மையை சொல்லவில்லை, கூடுதலான செயலை செய்யின் என்று சொல்லவில்லை. இருக்கிறத இருக்கிற மாதிரி செய். ஹக்குக்கு என்ன தாரீஃப்? எது எப்படியோ அது அப்படியே செய். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? படைத்தவனுக்கு நீ மாறு செய்யாதே, படைத்தவன் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தாலே போதுமானது. உன்னுடைய கடமை நிறைவேறிவிடும், உன்னுடைய கடமை நிறைவேறிவிடும். அதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நம்மல்ல எப்படி நம்மல்ல செயலால் மிக்க அழகானவர் எவர்? செயலால் மிக்க அழகானவர் என்று சோதிப்பதற்காக மௌத்தையும் வாழ்க்கையும் படைத்தானா. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய மௌத்தை படைத்த நோக்கம் என்ன? உங்க செயலால் அழகானவர் எவர்? நீ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை அழகாக செய்தாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட உறுப்புகளை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தாயா? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்தான், கைகள் கொடுத்தான், நாவுகள் கொடுத்தான். அதையெல்லாம் கொடுத்து பின்னாடியே சொல்கின்றான், நாவு இதான் பேசணும், இதான் பேசக்கூடாது, கண்ணை இதான் பார்க்கணும், இதை பார்க்க கூடாது, கண்கள் இதை பார்த்தாலே நன்மை, இது பார்த்தால் தவறு என்று பிரித்து விட்டான். நமக்கு நம் உறுப்புகள் என்னென்ன செய்ய வேண்டும் நியமிக்கப்பட்டது, அதை தவிர்த்து படைத்தவனுக்கு நம்ம செயல்படாமல் படைப்பினங்களுக்கு செயல்படுகின்றோம். எப்படி? படைத்தவனுக்கு செயல்படாமல் படைப்பினங்களுக்கு செயல்பட்டு உருகி கவனித்து பயந்து இருக்கின்றோம். இந்த பயம், இந்த உருகுதல், இந்த இறையச்சம் என்பது இறைவனுக்கு உள்ளது. ஆனால் படைப்பினங்களுக்கு செலுத்தி நம்முடைய அவமானத்தை நாம் பெறுகின்றோம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு அவனுடைய நோக்கம் நிறைவேறிச்சுன்னா, அவனுடைய நோக்கம் எனக்கு இதான் ஆசை, எனக்கு இதான் என்னுடைய லட்சியம், இதை எனக்கு அடைந்து விட்டால் ஒரு மனிதன் சந்தோஷப்படுவானா மாட்டானா? படுவானா மாட்டானா? அவன் சந்தோஷப்படுவானே. ஆனால் சஹாபாக்கள் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னை நீ வணங்க வேண்டும். அந்த வணங்குதலை அவர்கள் பெற்றுமே அவர்கள் என்ன பட்டார்கள்? கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள் பட்டார்கள். ஏன்? நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான வரலாறு. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியா உடன்படிக்கும் போது முஹம்மது என்று கையெழுத்து போட வேண்டும். மறுபக்கம் மக்கா பொறுப்புதாரியான சுஹைல் அவர்கள் கையெழுத்திட வேண்டும். கையெழுத்திடும் அந்த தருணத்தில்
கையெழுத்திடும் அந்த தருணத்திலே யா ரசூலல்லாஹ் என்று ஒரு பின்னால் பலத்த குரல். யாரு தெரியுமா? சுஹைலுடைய மகனார் அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால், நான் மார்க்கத்துக்கு வந்த காரணத்தினால் என் தந்தை என்னை வேதனை செய்கிறார்கள், தீயால் என்னை காயப்படுத்துகிறார்கள். அது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சுஹைல் அவன் என்ன செய்கின்றான்? இரும்பால் அந்த காயத்தை எடுத்துட்டு வந்து அந்த அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு முதுகில் வைக்கிறார்கள், சூடேற்றப்பட்ட இரும்பை கொண்டு. எப்படி? சாதாரணமாக நெருப்பு நம்மளை கையில் பட்டாலே நம்ம பயப்படுவோம். நல்ல கங்காக நெருப்பால சுடப்பட்ட ஒரு இரும்பை எடுத்துட்டு வந்து அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதுகிலே வைக்கப்படுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னால் தாங்க விடவில்லை, என்னை நீங்கள் அழைத்து சென்று விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு சுஹைல் சொன்னானா, நம்மளுடைய ஒப்பந்தம் முடிந்து விட்டது, நம்முடைய ஒப்பந்தம் முடிந்து விட்டது, நீங்க அவரை அழைத்து செல்ல முடியாது. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் கூறுகிறார்கள், அபூஜந்தலே பயப்படாத, நம்ம அல்லாஹ் நம்மளோட இருக்கின்றான், நீ பயப்படாத என்று ஆறுதல் கூறுகிறார்கள். ஆக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு மேலாக கூடுதல் நன்மை செய்ய தேவையில்லை, மேலாக கூடுதல் கவனம் எடுக்க தேவையில்லை. நமக்கு இதுதான் வேணும், இதுதான் சரி, இதுதான் கரெக்ட் என்பது கண் முன்னால் இருக்கிறது, தெரியவில்லை இடத்திலும் நாம் இருக்கின்றோம். ஆனால் பேசக்கூடிய நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி, கட்டாயமாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஏன்? நம்முடைய சீராக வழி நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்ல சொல்ல நம்ம இலகுவாக பேச்சில் சொல்லிவிடலாம். இது தவறு, இது செய், நீ உத்தமனா, நீ சரியா என்று அழகாக பிரித்து விடலாம். ஆனால் இதே போல் என்ற ஒரு மஜ்லிஸில் அழகாக பேச்சுகள் கேட்கும் பொழுதுதான் நம்மிடத்தில் மாற்றங்கள் ஏற்படும், மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் அந்த நிமிடம் இருக்கக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். ஏன்? அதற்கு தானே படைக்கப்பட்டார்கள், அதற்கு தான் நம்மளுடைய படைப்பு இருக்கிறது. படைத்தவனுக்கு படைப்புகள் என்ன முக்கியமோ அந்த முக்கியத்தை கொடுக்க வேண்டும். மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள்னா, விலங்குகள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மனிதர்கள் மட்டும்தான் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் வழிபடுகிறார்கள். ஆனால் விலங்குகள், ஒரு தடவை இரண்டு நபர்கள் கோவேரி கழுதையில் பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களோட தேவை முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த கோவேரி கழுதை விட்டு இறங்கலை, அதில் உக்காந்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், உங்களுடைய தேவை முடிந்து விட்டால், உங்களுடைய பயணம் முடிந்து விட்டால் அந்த கோவேரி கழுதியை நீங்கள் நிம்மதியாக விட்டு விடுங்கள், சாலிஹான முறையில் விட்டு விடுங்கள். ஏன்? அந்த வாகனத்தை விட, எப்படி அந்த வாகனிப்பவரை விட அந்த வாகனம் மேலானது. நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், உங்களை விட அந்த கழுதை மேலானது. ஏன்? அது திக்ர் செய்து கொண்டு இருக்கிறது, அது உங்களால் அறிய முடியாது. அதனால் நீங்கள் அதை நாற்காலியாக பயன்படுத்த வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தானே பெரியார்கள் சொல்வார்கள், துன்யா மஸ்ரவுல் ஆஹிரா, இந்த உலகமே எதுக்குதான்? இந்த உலகமே எதுக்குதான்? மறுமையுடைய விளை நிலம். இந்த உலகத்தில் நீ மறுமைக்கான உழைப்பை செய்ய வேண்டும். அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்ன அனைத்து விஷயங்களும் கடமைகளை கடமையாக செய், விஷயங்களை விஷயமாக செய். நீ இவனிடம் இப்படிதான் நடக்கும் என்பது நாயகமுடைய சொல், நீ இவனிடத்தில் இவ்வாறு நடக்கக்கூடாது என்பது நாயகமுடைய சொல். ஆக உலகத்தில் இவ்வாறு நடக்க வேண்டும், இவ்வாறு நடக்கக்கூடாது, சரி தவறு எல்லாம் நமக்கு பிரித்து காட்டப்பட்டது. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளி எனக்கு சரியானது செய்வேன், எனக்கு பிடித்ததை செய்வேன், அதற்கு என்னோட செயலை அழகுபடுத்துவேன், என் பேச்சை அழகுபடுத்துவேன், பாவத்தில் மூழ்குவேன், நரகம்தான் வேண்டும் என்றால் ஓடு. அதனால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இருக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்க வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொண்டாலே நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இலகுவாக மாறிவிடும், நம்மளுடைய எண்ணங்கள் இலகுவாக மாறிவிடும், நம்முடைய பேச்சுகள் சரியாக மாறிவிடும். பேச்சும் எண்ணமும் சரியாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சீராக ஆகிவிடும். ஷைத்தானை பற்றி சொல்லும் பொழுது, ஷைத்தான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நோக்கத்தை விட அவன் படைக்கப்பட்ட உடனே நாயகம் அல்லாஹ்விடத்துல சொன்னானா, எனக்கு முன்னால் எனக்கு பின்னால் இடது பக்கம் வலது பக்கம் மனிதர்களை கெடுப்பதற்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அது அனைத்தையும் நான் அவனிடத்துல செய்து அவனை வழி கெடுப்பேன் என்று சொன்னானா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு 3 முடிச்சு போடுவானா. யாரு? ஷைத்தான் 3 முடிச்சு போடுவானா. அந்த 3 முடிச்சு அவுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஒருவன் தூங்கி எழுவான், ஃபஜருக்கு எழும்பொழுது அவனிடத்துல கஷ்டங்கள் இருக்கும், இன்னைக்கு போக வேண்டாமே பார்த்துக்கலாம், இல்லை எங்கேயோ தொழுதுட்டு தூங்கலாம், நானாக சரி நீங்களாலும் சரி, அந்த எண்ணம் நமக்கு வரதான் செய்யும், அதானே மனிதன். ஆனால் அந்த முடிச்சுகளை அவுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஒருவன் தூங்கி எந்திக்கிறானே அப்போ ஒரு முடிச்சு அவிழ்த்தப்படும், ஒழு செய்கிறானே அப்போது 2வது முடிச்சு அவிழ்த்தப்படும், அவன் தொழுகிறானே 3வது முடிச்சு அவுக்கப்படும்.
ஆக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு நான் வேற எந்த விஷயத்தையும் செய்ய சொல்லல, எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாலே உனக்கு என்ன ஆயிரும்? ஷைத்தானை விட்டு உன்னை பாதுகாத்துடுவேன், அவன் போட்ட முடிச்சு அவிழ்த்து விடுவேன், உன்னை விட்டு அவனை பாதுகாத்து விடுவேன், உனக்கு நேர்வழி கெடுத்து விடும். நீ வேற எதுவுமே செய்ய வேண்டாம், நீ எதுவுமே செய்ய வேண்டாம். என்ன செய்தால் மட்டும் ஆரம்பத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட உன் ஹக்குகள் எது எப்படியோ அதை அப்படியே செய்தால் மட்டுமே ஷைத்தான் இடத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆக நம்ம அதிகமாக துஆ கேட்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றோம். என்னதான் மனிதன் ஒரு தவறின் பக்கம் சென்று விட்டாலும் கூட அல்லாஹ் அப்போது நம்மளை கைவிடல. படைக்கப்பட்டவன் எப்படி அல்லாஹு அக்பர், நம்ம என்னதான் படைக்கப்பட்டு நமக்கு என்னதான் ஃபர்லுகளோ என்னதான் கடமைகளை கொடுத்தாலும் நீ தவறு செய்வ எனக்கு தெரியும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்க. அல்லாஹ்வே சொல்றான், குல் யா இபாதில்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அடியானே, உன் நஃப்ஸுக்கு நீயே மிகச்சி பாவம் செய்தவனே, உனக்கு உன் உள்ளத்துக்கு மிஞ்சின பாவத்தை செஞ்சவனே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீ நிராசை அடையாத, என் ரஹ்மத்தை விட்டு நிராசை அடையாத. ஒருக்கு அமர்ந்து, எப்படி ஒருக்கு அமர்ந்து 2 சொட்டு கண்ணீர் விட கூட தேவையில்லை, நீ உணர்ந்து விட்டாய், இன்னும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்து விட்டு அந்த 2 ஷர்த்து போதும். இனிமேல் செய்யவே மாட்டேன் உறுதி எடுக்க வேண்டும், அந்த பாவம் செய்ததற்கு உணர வேண்டும். இந்த 2 ஷர்த்தை கொண்டு நீ பாவம் மன்னிப்பு கேட்டாலே போதும், அடுத்த நொடி உன்னை எடுத்துக்கிற செயல்கள் மாறிவிடும். அதுக்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். ஆக நம்ம இருக்கக்கூடிய இடங்களும் சரி, நமக்கு வழிநடத்தக்கூடிய உஸ்தாதுமார்களும் சரி நமக்கு நேரான வழியை வகுக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய சிந்தனைகள் பல சிந்தனை பக்கம் இருப்பதனால் நமக்கு தவறாகவே தெரியும். அந்த தவறுகளை திருத்தக்கூடிய இடமாக இது இருக்கிறது. ஆக கடைசியாக இந்த துவாவை நம் அனைவரும் கேட்குவோம் என்ற ஒரு உறுதியோடு உங்களிடத்தில் துவாவை சொல்கின்றேன். நாம் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய வழி, அல்லாஹ்வுடைய இல்மை. யா அல்லாஹ், உன் இல்மை நான் படிக்கின்றேன், என்னை அசிங்கப்படுத்திடாத, என்னை கேவலப்படுத்திடாதே, ஏன் உன்னோட இல்மை இடத்தில் இருக்கிறது என்ற துவாவை நம் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.